தன்னோட தனிப்பட்ட நடிப்பு மூலம் தனக்கான ரசிகர் வட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு நடிகர் தினேஷ். இவர் நடிப்புல ஜூன் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிற படம் ஒரு நாள் கூத்து. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வர்ற கல்யாணத்தை மையமா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கா. இந்த படத்தோட டீம் படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எனக்கு அந்த கேப் ஃபீல் பண்ணல. பிகாஸ் மலையாளத்துல மூவி இருந்தது. இன் பிட்வீன் 3 மூவிஸ் ரிலீஸ் ஆனது இன்டர்நெட் நாளைக்கு அப்புறம். சோ அங்கே மலையாளத்துல ரிலீஸ் இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு கேப் ஃபீல் ஆகல. இன் பிட்வீன் அங்கே தமிழ்ல ஒரு மூவி இருந்தது, வெற்றிவேல் இருந்தது. சோ அவ்வளோ பெரிய ஒரு கேப் இல்ல இருந்தது. இப்போ ஒரு நாள் கூத்து மூவி ரிலீஸ். இப்போ வெற்றிவேல பத்தினா உங்களுக்கு ஒரு சின்ன ரோல்ன்ற மாதிரி இருக்கு. சோ ஒரு நாள் கூத்துல உங்களோட ரோலை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி வெற்றிவேல் சின்ன ரோல்னா சீன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த கேரக்டருக்கு. So I was happy doing that character. இதுல இதுல 3 ஹீரோயின்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 3 ட்ராக் இருக்கு இந்த மூவில. சோ 3 ட்ராக்கில் 3 ஸ்டோரி இருக்கு, 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு 3 ட்ராக்கிலும். என்னோட ட்ராக்ல மெயின் போர்ஷன் நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லொரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்ஷன் தான் என்னோடது. லக்ஷ்மின் தான் என்னோட கேரக்டர் நேம். ஒரு வில்லேஜ் மாதிரி, வில்லேஜ் கேர்ள் தான். வேற இன்னும் 2 ட்ராக்ஸ் இருக்குன்னு சொன்னல. அதுல ஐடி, ஒன்னு ஐடி ஃபீல்ட் அண்ட் ஒன்னு FM. சோ 2 மாடர்ன் ஏரியாஸும் இருக்கு, ஒரு வில்லேஜ் ஏரியாவும் இருக்கு. சோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கு டைரக்டர். படத்துல எப்படி ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க தமிழ் பேசுறீங்களா, இல்ல போன படத்துல பாத்தீங்கன்னா மலையாளம் கலந்து தமிழ் பேசிட்டே வருவீங்க? சோ இந்த படத்துல எப்படி பேசுறீங்க? போன படத்துல வெற்றிவேல்ல மலையாளி கேரக்டர், தமிழ்நாட்டுல வேலை பாக்குற மலையாளி கேரக்டர். சோ எனக்கு இருக்கிற அந்த மலையாளி ஆக்சென்ட், மலையாளம் ஆக்சென்ட் கேரக்டருக்கு செட் ஆகுது. சோ நானே டப் பண்ணிட்டேன் வெற்றிவேல்ல. இந்த படத்துல நான் டப் பண்ணல. பிகாஸ் அது டிண்டிகல்ல நடக்கிற மாதிரி ஒரு போர்ஷன். அதனால டிண்டிகல் ஸ்லாங் எனக்கு மദ്രാസ് தமிழ், சென்னை தமிழே எனக்கு அவ்வளோ ஃப்ளூவன்சி இல்லை. அப்போ டிண்டிகல் ரொம்ப போர் ஆயிடும் நான் பண்ண. சோ டப் பண்ணல. டிண்டிகல் ஆக்சென்ட்ல வேற ஆளு பண்ணிரு. கூத்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை தரும்னு நான் நம்புறேன். பிகாஸ் நான் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எடுத்துக்கல படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நம்புறேன். பிகாஸ் இந்த படத்துல என்னோட கேரக்டர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸுமே எனக்கு கொடுத்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ ரசிச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஒரு டிஃப்ரெண்டான ரோல். நான் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்லேயே இது எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ரோல், ரொம்ப பிடிச்ச ரோல். என் கேரக்டர் நேம் சுஷீலா. ஒரு ஆர்ஜே ஸ்டுடியோல வேலை செய்யற ஒரு பொண்ணு. ஆர்ஜேவா நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. எனக்கு கோஸ்டார் ரமேஷ் நடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா நெல்சன் என்ன இந்த கேரக்டருக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து ட்ரெயின் பண்ணாரு. ஏன்னா ஆர்ஜேவா நடிக்கிறோம் அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். தமிழ்ல பேசணும். தமிழ் பேசுற பொண்ணா இருந்தா அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ ஹி செலக்டட் ஃபார் திஸ் ரோல்.